A3 ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த வீடியோவில் பிரின்சிபல்ஸ் ஆஃப் மாடர்ன் மேனேஜ்மெண்ட் பற்றி பார்க்க போகிறோம். பிரின்சிபல்ஸ் ஆஃப் மாடர்ன் மேனேஜ்மெண்ட், நவீன மேலாண்மை கொள்கைகளை பற்றி பார்க்க போகிறோம். த ஃபாதர் ஆஃப் மாடர்ன் மேனேஜ்மெண்ட் இஸ் மிஸ்டர் ஹென்ரி ஃபோயல். இது பார்த்தீங்கன்னா 1 மார்க்கில் கூட கேட்பாங்க. ஃபாதர் ஆஃப் மாடர்ன் மேனேஜ்மெண்ட் யாருன்னு கேட்டாங்க, ஹென்ரி ஃபோயல்னு சொல்ல வேண்டியதுதான். According to him, there are 14 major principles of management which every manager has to practice for the success of the organization. ஒவ்வொரு நிறுவனமும் வெற்றியடைய அந்த நிறுவனத்தில் உள்ள மேலாளர் பின்பற்ற வேண்டிய அதை நடைமுறைப்படுத்த வேண்டிய 14 கோட்பாடை பற்றி அவர் சொல்கிறாரு. 14 major principles. அதில் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா டிவிஷன் ஆஃப் ஒர்க், வேலை பகிர்வு. According to this principle, the whole work is divided into small tasks. The specialization of the workforce according to the skill of a person, creating specific personal and professional development within the labor force and therefore increasing productivity, lead to specialization which increase the efficiency of labor. Division of work என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, இருக்கக்கூடிய மொத்த வேலையும் சிறு சிறு பகுதியாக பிரித்து அதை பணியாளருடைய திறன் அவங்களுடைய தகுதிக்கு ஏற்ப டிவைட் பண்ணி கொடுக்கணும். அப்படி டிவைட் பண்ணி கொடுக்கறதுனால ஒரு கம்பெனியோடைய ப்ரொடக்ஷன் உற்பத்தி அதிகமாகுன்றாங்க. அதே மாதிரி அவங்களுடைய திறனும் அதிகமாகவும் அந்த ஒரு குறிப்பிட்ட பணியில் அவங்க எஃபிஷியன்சியை அவங்க எக்ஸ்பர்ட்டாக வாய்ப்பு இருக்குதுன்றாங்க. அத்தாரிட்டி அண்டு ரெஸ்பான்சிபிலிட்டி, அதிகாரமும் பொறுப்பும். This is the issue of command followed by responsibility for the consequence. Authority means the right of a superior to give the order to his subordinate, whereas responsibility means obligation of performance. ஒரு நிறுவனத்தில் இருக்கக்கூடிய உயர் அதிகாரி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு கீழ் பணியாற்றக்கூடிய பணியாளர்களுக்கு அவங்க என்ன பண்ணுறாங்க, ஆர்டர் கொடுக்குறாங்க. அந்த ஆர்டரை ஒபே பண்ணி கீழே இருக்கக்கூடிய சபார்டினேட் அதை பொறுப்பேற்று அவங்க கொடுக்கக்கூடிய பணியை செய்து முடிக்கணும். ஆப்ளிகேஷன் ஆஃப் பர்ஃபார்மன்ஸு, அந்த அவங்க கொடுக்கக்கூடிய வேலைக்கு செய்யக்கூடிய பொறுப்பு அந்த பணியாளருக்கு இருக்குது. அடுத்தது டிசிப்ளின், ஒழுங்குமுறை. இட் இஸ் ஒபீடியன்ஸ், ப்ராப்பர் கான்டக்ட் இன் ரிலேஷன்ஸ் டு அதர், ரெஸ்பெக்ட் ஆஃப் அத்தாரிட்டி, எக்ஸெட்ரா. It is essential for the smooth function of all organization. ஒவ்வொரு நிறுவனமும் எந்த ஒரு நிறுவனமும் இருந்தாலும் ஸ்மூத்தாக ரன் ஆகிறதுக்கு, ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு, பணி செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா எது ரொம்ப முக்கியமாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒபீடியன்ஸ், ஒழுக்கமாக இருக்கிறது. ப்ராப்பர் கான்டாக்ட் இன் ரிலேஷன் டு அதர்ஸ், மற்றவங்களோடு பழகும்போது நடத்தை பார்த்திங்கன்னா நல்ல முறையாக பழகணுன்றாங்க. உயர் அதிகாரிக்கு ரெஸ்பெக்ட், மரியாதை கொடுக்கணுன்றாங்க. இப்படியெல்லாம் இருந்ததுன்னா ஒரு ஃபங்க்ஷனை, ஒரு ஆர்கனைசேஷனை ஃபங்க்ஷன் பண்ணும்போது ஸ்மூத்தாக ஃபங்க்ஷன் பண்ணலான்னு சொல்கிறாங்க. அது யூனிட்டி ஆஃப் கமாண்ட், கட்டளை ஒருமை. This principle states that each subordinate should receive order and be accountable to one and only one superior. The principle stated each subordinate should receive order from one accountable. இதில் என்ன சொல்ல வராங்க பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு சபார்டினேட்டை பணியாளர்கள், அந்த பணியாளர் பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனியில் பார்த்தீங்கன்னா பல பணியாளர்கள் இருப்பாங்க, நிறைய ஒர்க்கர்ஸ் இருப்பாங்க. அந்த ஒர்க்கர்ஸ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருவரும் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட உயர் அதிகாரிகிட்ட இருந்து தான் அவங்க கமாண்டு ஆர்டர் வாங்கணும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு பணியாளர் 2-3 உயர் அதிகாரிக்கு வேலை செஞ்சாக்க அவரால் அந்த ஒர்க்கை ஒழுங்காக சரியாக செய்ய முடியாது. ஏன்னா ஒரு அதிகாரி ஒரு வேலை கொடுப்பாரு, இன்னொரு அதிகாரி இன்னொரு வேலை கொடுப்பாரு. அப்போ அவரால் ஒரு ஒர்க்கை கூட எதையும் சரியாக செஞ்சு முடிக்க முடியாது. அதனால தான் என்ன பண்ணணும், ஒவ்வொரு பணியாளரும் சரி ஒரே ஒரு உயர் அதிகாரிக்கு, சுப்பீரியர் கீழே தான் வேலை செய்யணும். இஃப் an employee receive order from more than one superior, it is likely to create கன்ஃபியூஷன்ஸ் அண்ட் கான்ஃப்ளிக்ட், மோதல் ஏற்படுறதுக்கு வழி ஏற்படும். சரிவர ஒரு பணியை செஞ்சு முடிக்க முடியாது. அப்போ ஒவ்வொரு பணியாளரும் பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட உயர் அதிகாரியின் கீழ் தான் பணியாற்றணும். அடுத்தது யூனிட்டி ஆஃப் டைரக்ஷன், ஒருமுனை இயக்கம். ஆல் ரிலேட்டட் ஆக்டிவிட்டிஸ் ஷுட் பி புட் அண்டர் ஒன் குரூப். ஒரு நிறுவனத்தில் இருக்கக்கூடிய அனைத்து நடவடிக்கைன்னு பார்த்தீங்கன்னா ஒரு குழுவின் கீழ் கொண்டு வரணும். தேர் ஷுட் பி ஒன் பிளான் ஆஃப் ஆக்ஷன் ஃபார் தம்.
அது பார்த்தீங்கன்னா அந்த குழுவுக்கு போய்ட்டு ஒரே ஒரு பிளான், ஒரே ஒரு திட்டம் இருக்கணும். அண்ட் தேர் ஷுட் பி அண்டர் கண்ட்ரோல் ஆஃப் ஒன் மேனேஜர். அந்த குரூப் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு மேலாளரின் கீழ் பணியாற்றணும் அவங்க. அடுத்தது சபார்டினேஷன் ஆஃப் இண்டிவிஜுவல் இன்ட்ரெஸ்ட் டு மியூச்சுவல் இன்ட்ரெஸ்ட். பொது நலனுக்காக தனி நலம் புறக்கணிக்கப்பட வேண்டும். பொது நலனுக்காக தனி நலம் புறக்கணிக்கப்பட வேண்டும். த மேனேஜ்மெண்ட் மஸ்ட் புட் aside personal considerations and put company objective firstly. தி மேனேஜ்மெண்ட் நிர்வாகம் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய சொந்த நலனை புறக்கணித்து கம்பெனியுடைய நோக்கத்தை தான் ஃபஸ்ட்டு அவங்க கான்சன்ட்ரேட் பண்ணணும். Therefore, the interest of goal of the organization must prevail over the personal interest of individual. ஒரு தனிப்பட்ட நபருடைய நலனை காட்டிலும் ஒரு நிறுவனத்துடைய கோல் இலக்கு தான் முக்கியமானதுன்னு சொல்கிறாங்க. ரெமுனரேஷன் ஊதியம். Worker must be paid sufficiently as this is a chief motivation of employee and therefore greatly influence productivity. Workers must be paid sufficient of this is a chief motivation of employee and therefore greatly influence productivity. ஒவ்வொரு பணியாளருக்கும் பார்த்தீங்கன்னா அவங்க செய்யக்கூடிய பணிக்கு ஊதியம் வழங்கணும். அந்த ஊதியம் தான் அவங்கள மோட்டிவேஷனாக இருக்கும். அவங்க செய்யக்கூடிய வேலைக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஊதியம் தான் ஒரு பணியாளருக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். ப்ளஸ் அந்த மோட்டிவேஷன் பார்த்தீங்கன்னா அவங்கள இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். எதை பார்த்தீங்கன்னா ப்ரொடக்டிவிட்டியை, உற்பத்தியை அதிகரித்துக்கு அவங்கள இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். த குவாண்டம் அண்ட் மெத்தட் ஆஃப் ரெமுனரேஷன் பேயபிள் ஷுட் பி ஃபேர், ரீசனபிள் அண்ட் ரிவார்டிங் ஆஃப் எஃபோர்ட். அந்த பணியாளருக்கு வழங்கக்கூடிய அந்த ஊதியம் பார்த்தீங்கன்னா பேயபிள் ஷுட் பி ஃபேர், நல்ல முறையாக இருக்கணும். ரீசனபிள் ஏற்றக்கூடியதாக இருக்கணும். அதே மாதிரி அவங்களுக்கு ரிவார்ட் ஆஃப் எஃபர்ட், அவங்க பண்ணக்கூடிய அந்த கடின உழைப்புக்கு ரிவார்டு கொடுக்கணும். அது த டிகிரி ஆஃப் சென்ட்ரலைசேஷன்ஸ் மையப்படுத்துதலின் தரம். தி அமௌண்ட் ஆஃப் பவர் voided with the central management depends on company size. Centralization implies the concentration of decision making authority at the top management. மையப்படுத்துதலின் தரம் எதை சொல்ல வர அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கம்பெனிலையும் அந்த கம்பெனியோடைய சைஸை பொறுத்து அவங்களுடைய மையப்படுத்துதலின் தரம் எதை பொறுத்து அமையுன்னு பார்த்தீங்கன்னா மையப்படுத்துதலின் தரம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா டெசிஷன் மேக் பண்ணக்கூடிய அத்தாரிட்டி, முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் உயர் அதிகாரிகிட்ட டாப் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கும். அதை தான் என்னன்னு சொல்கிறாங்க டிகிரி ஆஃப் சென்ட்ரலைசேஷன் சொல்கிறாங்க. முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் உயர் அதிகாரிகிட்ட இருக்கும், டாப் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கும். அதுதான் வந்து டிகிரி ஆஃப் சென்ட்ரலைசேஷன். லைன் ஆஃப் அத்தாரிட்டி ஸ்கேலார் செயின். லைன் ஆஃப் அத்தாரிட்டி ஆணையுரிமை வரிகை அதாவது தரவரிசை தொடர்னு சொல்கிறாங்க. திஸ் ரெஃபர்ஸ் டு தி செயின் ஆஃப் சுப்பீரியர் ranging from top management to the lowest rank. The principle suggests that there should be a clear line of authority from top to bottom linking all managers at all levels. இந்த லைன் ஆஃப் அத்தாரிட்டி ஸ்கேலார் செயின் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா அதிகாரம் பார்த்தீங்கன்னா உயர் மேலே டாப் லெவல்லேருந்து பாட்டம் லெவல் கீழ் நோக்கி மேலேருந்து கீழ் நோக்கி வரும். அதை தான் சொல்கிறாங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ஸ்கூல் இருக்குது. ஸ்கூலில் கூட பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிரின்சிபல், சேர்மன், அடுத்தது பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய இன்சார்ஜு, அடுத்த இன்சார்ஜிலேருந்து ஸ்டாஃப்லேருந்து ஸ்டூடெண்ட், இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா அதிகாரம் பார்த்தீங்கன்னா படிப்படியாக கீழ் நோக்கி வரும். எந்த ஒரு நிறுவனமும் இருந்தாலும் நிறுவனத்தில் இருக்கக்கூடிய டாப் லெவல் மேனேஜ்மெண்ட்லேருந்து லோ லெவல்லேருந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அதிகாரம் செலுத்துவாங்கன்னு சொல்கிறாங்க. அடுத்தது ஆர்டர் முறைமை. சோஷியல் ஆர்டர் ensure that fluid operation of a company through authoritative procedure. Material order ensures safety and efficiency in the workplace. Order should be acceptable and under the rules of company. இப்போ அதிகாரப்பூர்வ செயல்முறைகள் வந்து முறைமையில் அதிகாரப்பூர்வ செயல்முறைகள் நிறுவனத்துடைய
மேலாண்மை செயல்பாடுகள் வழியாக நடவடிக்கையை பார்த்திங்கன்னா எப்படி செயல்படுத்தணுன்றாங்க. அதிகாரப்பூர்வ செயல்முறைகள் வழியாக நிறுவனத்துடைய செயல்பாடுகள் நடைமுறைப்படுத்தணும்னு சொல்கிறாங்க. இந்த பொருள் முனைமை பார்த்திங்கன்னா பணியிடத்தில் பாதுகாப்பை உற்பத்தி திறனை உறுதிப்படுத்துகிறாங்க. அதே மாதிரி முறைமை பார்த்திங்கன்னா ஆர்டர் ஷுட் பி அக்செப்டபிள், ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கணும். அடுத்தது அண்டர் தி ரூல் ஆஃப் தி கம்பெனி, அது அந்த கம்பெனியோடைய விதிமுறைக்கு உட்பட்டதாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. அடுத்தது ஈக்விட்டி, நேர்மை நெறி. எம்ப்ளாயி மஸ்ட் பி ட்ரீட்டட் கைண்ட்லி அண்ட் தி ஜஸ்டிஸ் மஸ்ட் பி enacted டு என்ஷூர் எ ஜஸ்ட் ஒர்க் பிளேஸ். எம்ப்ளாயி மஸ்ட் பி ட்ரீட்டட் கைண்ட்லி, ஒவ்வொரு பணியாளரையும் பார்த்து அன்புடன் நடத்தணும்னு சொல்லுங்க. அண்டு ஜஸ்டிஸ் மஸ்ட் பி enacted டு என்ஷூர் எ ஜஸ்ட் ஒர்க் பிளேஸ். ஜஸ்டிஸ்னால் நீதி, நெறிமுறையோட நீதிமுறை என்ஷூர் பண்ணணுன்றாங்க. வேலை செய்யக்கூடிய பணியிடத்தில் பணியாளர்களுக்கு நீதிமுறையை உறுதிப்படுத்தணும்னு சொல்கிறாங்க. மேனேஜர் ஷுட் பி ஃபேர் அண்டு இம்பார்ட்டல் வேன் டீலிங் வித் எம்ப்ளாயி. பணியாளர்களோடு டீல் பண்ணும்போது ஃபேர், நல்ல முறையில் பாகுபாடு இல்லாமல் அவர் என்ன பண்ணுவோம், ஏற்ற தாழ்வு பார்க்காம எல்லா எம்ப்ளாயிட்டையும் சமமாக பார்க்கணுன்றாங்க. கிவிங் ஈக்குவல் அட்டென்ஷன் டுவர்ட் ஆல் எம்ப்ளாயி, எல்லா தொழிலாளர்கிட்டையும் அவர் சமமான அணுகுமுறையோடு நடந்துக்கணும்னு சொல்கிறாங்க. ஸ்டெபிலிட்டி ஆஃப் டியூனர் ஆஃப் பர்சனல். ஸ்டெபிலிட்டி, பணியாளர்களின் கால வரையறையின் நிலைத்தன்மை. பணியாளர் வேலை செய்கிறாங்களா ஒரு கம்பெனியில், அவங்களுடைய பணிக்கு நிலைத்தன்மையை உறுதிப்படுத்தணுன்றாங்க. ஸ்டெபிலிட்டி ஆஃப் டியூனர் ஆஃப் பர்சனல் இஸ் எ பிரின்சிபல் stating that in order for an organization to run smoothly, personnel, especially managerial personnel, must not frequently enter and exit the organization. ஒரு ஆர்கனைசேஷனை ஸ்மூத்தாக ரன் பண்ணணும்னா அதில் இருக்கக்கூடிய மேனேஜர் லெவலில் இருக்கக்கூடிய மேலாண்மை நிலையில் இருக்க பணியாளர் பார்த்திங்கன்னா அடிக்கடி மாற்றக்கூடிய நபர்களாக இருக்கக்கூடாது. அதே மாதிரி அந்த கம்பெனியில் அல்லது ஒரு ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணுற மேனேஜ்மெண்ட் பார்த்திங்கன்னா அடிக்கடி வெளியேறக்கூடிய நபர்களாக இருக்கக்கூடாது. அப்படி வெளியேறினாக்கா கம்பெனியை ஸ்மூத்தாக ரன் பண்ண முடியாதுன்றாங்க. மோஸ்ட்லி ஒரு குறிப்பிட்ட ஆண்டாவது ஒரு கம்பெனியில் அவங்க நிலைத்து பணியாற்றணும்னு சொல்கிறாங்க. அடுத்தது இனிஷியேட்டிவ், தன்முயற்சி திறன். ஒவ்வொரு கம்பெனிலும் இருக்கக்கூடிய பணியாளருக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் சில தனித்திறன் இருக்கும், அதை பூஸ்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. யூஸிங் தி இனிஷியேட்டிவ் ஆஃப் எம்ப்ளாயி கேன் ஆட் ஸ்ட்ரென்த் அண்ட் நியூ ஐடியா டு அன் ஆர்கனைசேஷன். ஒவ்வொரு நிறுவனத்தில் இருக்கக்கூடிய பணியாளர்களுடைய தன்முயற்சி திறனை நம்ம என்ன பண்ணணும், பூஸ்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. அதுதான் ஒரு நிறுவனத்துடைய வலிமை, ஸ்ட்ரென்த்துன்னு சொல்கிறாங்க. அவங்களுடைய இனிஷியேட்டிவை நம்ம யூஸ் பண்ணுறதுனால புது ஐடியாக்கள், நியூ ஐடியாஸ் கிடைக்கும், புதிய வழிமுறை கிடைக்கும்ன்றாங்க. அடுத்தது இனிஷியேட்டிவ் அண்ட் த பார்ட் ஆஃப் எம்ப்ளாயீஸ் இஸ் எ சோர்ஸ் ஆஃப் ஸ்ட்ரென்த் ஃபார் ஆர்கனைசேஷன் பிகாஸ் இட்ஸ் ப்ரொவைட் நியூ அண்டு பெட்டர் ஐடியாஸ். ஒரு கம்பெனியில் இருக்கக்கூடிய பணியாளருடைய தன்முயற்சி திறனை நம்ம யூஸ் பண்ணுறதுனால அது ஒரு நிறுவனத்திற்கு வலிமையை கூட்டுன்றாங்க, ஸ்ட்ரென்த்துன்றாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா அது அவங்களோட புது ஐடியா ப்ளஸ் நியூ இன்னோவேஷன், புதுமையான கண்டுபிடிப்பு வழிவகுக்கும். எம்ப்ளாயி ஆர் லைக்லி டு டேக் கிரேட் இன்ட்ரெஸ்ட் இன் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் தி ஆர்கனைசேஷன். ஒரு நிறுவனத்துடைய பணியில் அந்த நிறுவனத்தில் ஈடுபடக்கூடிய பணியாளரையும் சேர்த்துக்கணும்னு சொல்கிறாங்க. எஸ்பிரிட் தி கார்ப்ஸ், டீம் ஸ்பிரிட்டு, மேற்பார்வை, குழு பிணைப்புணர்ச்சி, குழு ஒற்றுமை. எந்த ஒரு கம்பெனியாக இருந்தாலும் ஒரு ஆர்கனைசேஷனாக ஃபஸ்ட்டு டீம் ஒர்க் இருக்கணும், குழு ஒற்றுமை இருக்கணும். அப்போ தான் அந்த கம்பெனியை நம்ம ஸ்மூத்தாக ரன் பண்ண முடியும். திஸ் ரெஃபர்ஸ் டு தி நீட் ஆஃப் மேனேஜர் டு என்ஷூர் அண்ட் டெவலப் மாரல் இன் தி ஒர்க் பிளேஸ். பணி செய்யக்கூடிய ஒர்க் பிளேஸில் இருக்கக்கூடிய மேனேஜர் அவர் என்ன பண்ணணும், இண்டிவிஜுவலாகவும் சரி கம்யூனிலையும் சரி இருக்கக்கூடிய பணியாளர்கிட்ட மாரல் மன வலி உரிமை ஒற்றுமையை ஏற்படுத்தணும். டீம் ஸ்பிரிட் ஹெல்ப் டெவலப் அட்மாஸ்பியர் ஆஃப் மியூச்சுவல் ட்ரஸ்ட் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங். டீம் ஸ்பிரிட் பார்த்திங்கன்னா அட்மாஸ்பியரை ஏற்படுத்துதுன்றாங்க.
அடுத்தது ஒரு அட்மாஸ்பியர், அடுத்தது மியூச்சுவல் ட்ரஸ்ட், பரஸ்பர நம்பிக்கையும் அண்டர்ஸ்டாண்டிங் புரிதலை ஏற்படுத்துன்றாங்க. டீம் ஹெல்ப் டு ஃபினிஷ் தி டாஸ்க் ஆன் டைம். டீம் ஸ்பிரிட் பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் முடித்து கொடுக்கறதுக்கு யூஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இதெல்லாம் இப்போ இந்த 11 பாயிண்ட் பார்த்திங்கன்னா நம்ம பிரின்சிபல்ஸ் ஆஃப் மாடர்ன் மேனேஜ்மெண்ட். அடுத்தது பார்த்திங்கன்னா ஸ்பேன் ஆஃப் மேனேஜ்மெண்ட், மேற்பார்வை வீச்செல்லை. ஸ்பேன் ஆஃப் மேனேஜ்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மேலாளர் தனது கீழ் உள்ள பணியாளர்களை மேலாண்மை செய்ய பற்றி சொல்கிறது தான் அந்த ஸ்பேன் ஆஃப் மேனேஜ்மெண்ட். ஸ்பேன் ஆஃப் மேனேஜ்மெண்ட் ரெஃபர்ஸ் டு தி நம்பர் ஆஃப் சபார்டினேட் ஹூ கேன் பி மேனேஜ் எஃபிஷியன்ட்லி பை எ சுப்பீரியர். ஒரு சுப்பீரியர் உயர் அதிகாரி தனக்கு கீழே இருக்கக்கூடிய சபார்டினேட்டை எஃபிஷியண்ட்டாக மேனேஜ் சொல்கிறது தான் இது. மேனேஜர் ஹேவிங் தி குரூப் ஆஃப் சபார்டினேட். ஒவ்வொரு மேனேஜர்னு பார்த்தீங்கன்னா ஒரு குழு பணியாளர் கீழ் பணியாளர் கொண்டுள்ளனர். who report him directly is called as the span of management. The span of management have two implications: influence the complexities of the individual manager job, determine the shape of configurations of the organization. The span of management is related to the horizontal level of the organization structure. There is a wide and a narrow span management. There is a wide and narrow span management. பரந்த அளவு குறைவான அதிகார படிநிலை மட்டங்கள் இருக்குன்றாங்க. எங்கே மேலாண்மை பார்த்தீங்கன்னா பரந்த அளவு, வைடர்னா பரந்த அளவு. அடுத்தது நேரோ ஸ்பேன் மேனேஜ்மெண்ட், மேலாண்மையில் குறைவான அதிகார படிநிலை மட்டம் இருக்குன்றாங்க. வித் தி வைடர் ஸ்பேன் தேர் வில் பி லெஸ் ஹைராரிக்கல் லெவல். வித் தி வைடர் ஸ்பேன் படிநிலை பார்த்தீங்கன்னா லெஸ் ஹைராரிக்கல், குறைந்த படிநிலை இருக்குன்றாங்க. அண்ட் தஸ் தேர் ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் வுட் பி ஃப்ளாட்டர். ஒரு நிறுவனத்துடைய ஸ்ட்ரக்சர் அமைப்பு பார்த்தீங்கன்னா ஃப்ளாட்டாக இருக்குன்றாங்க. வேரஸ் வித் தி நேரோ ஸ்பேன் தி ஹைராரிக்கல் லெவல் இன்க்ரீஸ். நேரோ ஸ்பேனில் பார்த்தீங்கன்னா ஹைராரிக்கல் லெவல் இன்க்ரீஸ் அதிகமாக இருக்கும். ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் வுட் பி டால். ஆர்கனைசேஷன் ஸ்ட்ரக்சர் பார்த்தீங்கன்னா டாலாக இருக்கும். ஸ்பேன் ஆஃப் மேனேஜ்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ளாட் ஸ்ட்ரக்சர். ஸ்பேன் ஆஃப் மேனேஜ்மெண்ட் வைடு ஸ்பேன், நேரோ ஸ்பேன், டால் ஸ்ட்ரக்சர். எப்போ ஃப்ளாட்டாக இருக்கும், எப்போ டாலாக இருக்கும் அப்படின்றத இந்த படத்தில் சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட் லெசனில் பார்த்திங்கன்னா என்னென்ன பார்த்துருப்போம்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு மீனிங் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டு பார்த்துருப்போம். அடுத்தது கான்செப்ட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் பார்த்துருப்போம். அடுத்தது டெஃபினேஷன் ஆஃப் மேனேஜ்மெண்ட் பார்த்துருப்போம். அடுத்தது ப்ரீசியஸ் டெஃபினேஷன் ஆஃப் மேனேஜ்மெண்ட் பார்த்துருப்போம். அடுத்தது ட்ரக்கர் ட்ரஸ்ட் 3 ஜாப் ஆஃப் மேனேஜ்மெண்ட் பார்த்துருப்போம். மேனேஜ்மெண்ட் இஸ் அன் ஆர்ட் ஆஃப் சயின்ஸ் பற்றி பார்த்துருப்போம். அடுத்தது மேனேஜ்மெண்ட் இஸ் டிஃபர் ஃப்ரம் அட்மினிஸ்ட்ரேஷன் பற்றி பார்த்துருப்போம். மேனேஜ்மெண்ட் ப்ராசஸ் பார்த்துருப்போம். அடுத்தது டிஃப்ரென்ஸ் பிட்வீன் பார்த்துருப்போம், மேனேஜ்மெண்ட் அண்டு அட்மினிஸ்ட்ரேஷன் பார்த்துருப்போம். அடுத்தது 5 டைப்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட் பார்த்துருப்போம். அடுத்தது பிரின்சிபல்ஸ் ஆஃப் மாடர்ன் மேனேஜ்மெண்ட்டு. அடுத்தது பிரின்சிபல்ஸ் ஆஃப் சயின்டிஃபிக் மேனேஜ்மெண்ட் பார்த்துருப்போம். அடுத்தது ஸ்பேன் ஆஃப் மேனேஜ்மெண்ட் பார்த்துருப்போம். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம செகண்ட் லெசன் பார்க்கலாம், ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டை பார்க்கலாம். தேங்க்யூ.